இன்று எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி கௌரவ எம் நிசாம் காரியப்பர் அவர்களினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த நீதி நிர்வாகம் பற்றிய விசேட குழு ஒன்று தாபித்தலுக்கான ஒரு முன்மொழிவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த முன்மொழிவை நான் ஆமோதிக்கின்றேன், நான் செகண்ட் செய்கின்றேன். குறிப்பாக இன்று இந்த நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்ற இந்த சட்ட சம்பந்தப்பட்ட விடயத்திலே இவ்வாறான முன்மொழிவு என்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முன்மொழிவாக காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலும் இந்த சட்டத்திலே காணப்படுகின்ற சில விடயங்களை நிவர்த்தி செய்வதற்காக பல விடயங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த தருணத்திலே இவ்வாறான நீதி நிர்வாகம் பற்றிய இந்த விசேட குழு ஒன்றை அமைப்பது சம்பந்தமாக உண்மையிலே ஒரு தேவைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுப்பது என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக காணப்படும். ஏனென்றால் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற பல விடயங்களுக்கான ஒரு தீர்வாக கூட இந்த முறை அதுக்கான ஒரு வழிவகுக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலே இன்று முதல் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஓவர் 1 மில்லியன் கேசஸ் பெண்டிங் இன் த கோர்ட்ஸ் என்று. குறிப்பாக இன்று பல வழக்குகள் இன்று நீதிமன்றத்திலே பெண்டிங்காக காணப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும், அதே போன்று அப்பீல் கோர்ட்டாக இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும், ஹை கோர்ட்டாக இருந்தாலும் இன்று பல வழக்குகள் இன்று நிலுவையாக காணப்படுகின்றது. ஆகையால் இந்த நிலுவைக்கான ஒரு தீர்வை எவ்வாறு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் எம் நிசாம் காரியப்பர் அவர்கள் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த முன்மொழிவானது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முன்மொழிவாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தி அந்த முறையை ஒரு இலகுபடுத்தி எல்லாருக்கும் தகவல்களை இலகுவாக பெறுகின்ற ஒரு வழிமுறையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.